விருதாச்சலம் அருகே ஏற்பட்ட ரயில் விபத்தை தொடர்ந்து அங்கு அதிகாரிகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமாருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மங்களூர் சென்ற ட்ரெயின் விருத்தாச்சலம் அருகே பூங்குணர் என்ற இடத்துல தடம் போடுறது அந்த நேரடி காட்சியில் தற்போது பார்க்கப்படுகிறது. இதில் கடைசியாக இருந்த 5 பெட்டிகள் தடம் போடுறது, குறிப்பாக 2 பெட்டிகள் தடம் புரண்டு ட்ராக்கை விட்டு வெளியே சென்றது. இதில் 42 பேர் அடிப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் 1 மணி நேரத்தில் முடிக்கப்பட்டதாகவும் 42 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து நம்மளும் பேசுவதற்காக கடலூர் மாவட்ட எஸ்பி விஜயகுமார் நம்மளோட இருக்கோம். அவட கேட்போம். சார், இந்த மீட்பு பணியில் எவ்வளவு சீக்கிரமாக முடிச்சிருக்கீங்க? எவ்வளோ பேர் காயப்பட்டிருக்காங்க? இல்லை, இதில் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லை. ஏறத்தாழ 39 பேர் லேசான காயத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. மோஸ்ட்லி அவுட் பேஷண்ட்டாக வெளி நோயாளியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் காயம், அவர் மட்டும் உள்நோயாளியாக இருந்தார். அனைவரும் மீட்கப்பட்டு விட்டார்களாக அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கிறதா? இங்கிருந்து மற்றவர்களை எப்படி அனுப்பிச்சிருக்கீங்க சார் வெளியே? இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 6 கோச்சஸ் இருக்கக்கூடியவங்க அடிப்பட்டவங்க தவிர மீதியெல்லாம் அந்த ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க. மீதி இருக்கவங்களுக்கு நம்ம மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து அவங்கள பத்திரமா வெஹிக்கிளில் கொண்டு போய் விருத்தாச்சலம் டவுனு அங்கே கொண்டு போய் இறக்குறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ் நம்ம வாகனங்கள் இருக்குது. அதன் மூலமாக எடுத்து கொண்டு போய் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க. என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துருக்கீங்க? மற்ற ட்ரெயினில் ஏற்பாடு என்ன மாதிரி? இல்லை, அது அவங்க சதர்ன் ரயில்வே ஆஃபீஸர்கிட்ட பேசியிருக்கோம். அவங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகும், இன்னைக்கு ஒரு ½ டே கிட்ட காலதாமதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் ஏதாவது வெஹிக்கிளை டைவர்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் அது முடிவு பண்ணுவாங்க. சதர்ன் ரயில்வே இந்த ஒர்க்கும், அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிருக்குது. நாங்கள் மாவட்ட நிர்வாகம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் மை செல்ஃப் 2 பேரும் இதனுடைய இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நன்றி, தேங்க்யூ. மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இங்கிருந்து பயணிகள் வேறு எதுக்கு செல்வதற்காக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பணிகள் என்பது நடைபெற்று வருது. இந்த கவிழ்ந்த இந்த பெட்டிகளை அகற்றும் பணி நடைபெற்றால்தான் அடுத்த கட்டமாக இந்த பகுதியில் பாதைகள் சீரமைக்கப்பட்டு இந்த பகுதி வழியாக மற்ற ட்ரெயின்கள் இயக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான பணிகளை தற்போது ரயில்வே துறை அதிகாரிகளும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணி என்பது முடிக்கப்பட்டதாலும் இந்த பாதையை சரி செய்யும் பணி விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறையாக ஸ்ரீதர்.